ஹலோ வியூவர்ஸ், நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி கேம் விட போகலாம். ஏன்னா இன்றைக்கி கேம் விட நீங்கள் எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சிட்ருக்கோம். எல்லாருக்கும் குழப்பத்தையும் டென்ஷனையும் கொடுக்குற நம்ம லெவல் டெவில் அது வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கே வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளோத்த முடிக்கலான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த கேமை முடிக்கிற இந்த கேமை நம்ம இந்த எத்தனை நாளில் முடிக்கிறோன்றத கவுண்ட்டு வச்சு போகிறோம். டே 1 ஆஃப் லெவல் டெவில், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறோம். சரி, என்னடா பண்ணால் அங்கேயே கதவு இருக்குது, டக்குன்னு போய்டுவோம். டேய் சரி வந்துடுவான். சரி இப்போ தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு கேப் இருக்குது, டக்குன்னு குச்சி அப்படியே கதுக்கு வந்துடுவான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி ஏதாச்சும் இருக்கும். அதே தாங்க. டே பசங்களா, இருங்க இந்த வாட்டி 2 பூரிச்சு வச்சுக்கணும் போல. ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் இது போல் இருக்கே. ஓகே, டே அப்படியே விஷயம். சரி, இப்படி எப்படி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துரு. டேய் என்னடா இது? டேய் அது தெரிஞ்சே அங்கேயே போய் வீரனடா. இருங்க இப்போ பாருங்க. அடு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இரு டக்குனோடு எப்படி கண்ணா இங்கே எத்தனையோ கேமு. சரி நம்மளை பற்றி பேசாம இதில் ஜெயிச்சிடா. ஓ தம்பி, ரொம்ப கஷ்டமாக இருக்கான் பையன் இப்போவே. எப்படி கண்ணாடே என்கிட்ட வச்சுக்காதீங்க. லெவல் டெவில் அப்போனா இதில் டோட்டலாக இவ்வளோ இருக்கா? ஓ எக்ஸ்ட்ரா அங்கே கூட இருக்குது, இன்னும் இருக்கா? அப்போனா நம்ம என்ன பண்ணோம், இதுவே 3 வீடியோவாக போடலாம். நான் இப்போ தான் கேமை ஓப்பன் பண்ணேன், வந்தோடனே பார்த்தேன் அதுக்குள்ளே 9 வாட்டி இறந்துட்டுமாங்க. ஓகே, அப்போ இங்கே எங்கேயாச்சும் ட்விஸ்ட் வச்சுருப்பான். அப்படியே டேய் கண்ணா, நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் கண்ணா. சரி, இங்கே டே என்னடா அதுலேயே வேணும், அங்கே இருக்குன்னு தெரிஞ்சே போய் வீந்த அடா டேய் அடா என்னடா இவனுக்கு அட பைத்தியக்காரா. இப்படி ஒன்று மீண்டுமா இப்படி அட பைத்தியக்காரா. இப்போ வரேன், எழுச்சியோட வரேன். ஐயோ சாமி, இரு தம்பி, நீ முன்னாடி போ ஃபஸ்ட்டு. எப்படி கண்ணா, இனிமே என்னை யாராலும் தடுக்கும். அப்படியே குதிப்பான். ஐயா அப்படி போடா அப்படிக்கா. இது நிறைய ரீல்ஸில் வந்துருக்கு இந்த ஒரு லெவல் மட்டும். அது அப்படியே இது ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. ஏதாச்சும் ஆட பாவீங்களா. டக்குன்னு போடா. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்பா இது என்னடா இது? ஓகே, அங்கே ஏதோ நான் வரது, நம்ம போய் ஒழிஞ்சிக்கணும். ஓகே, அப்போனா நம்ம ரெடியாக இருக்கணும், என்ன வேணாலும் வரலாம். என்னடா இது? இருங்க டக்குன்னு ரெடியாக இருப்போம். டே நீ ஏடா இவ்வளோ சீக்கிரம் வர? அடப்பாவீங்களா. இருங்க ஓடுறா. எப்படி எப்பா சாமி, இதில் இவ்வளோ வாட்டி சாவச்சிட்டாங்களா? எப்பா நாடா அது அப்படி சரசரன்னு வருது. சரி, நம்ம வெற்றிகரமாக 2 தான் முடிச்சிருக்கோம். ஓ இது பயங்கரமாக இருக்குங்க. இதுவே 2 வீடியோ வரப்போ 21 வாட்டி சேர்த்துட்டோங்க இது ஒன்றுலே. ஓகே, எப்போவுமே நம்மளோட டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேமு? போடா அப்படிக்கா. அப்படி டேய் என்னடா இது? எப்படி கண்ணா என்கிட்ட வச்சிக்காதீங்க. என்னங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு எப்போவுமே சிம்பிளாக இருக்கும் போல இருக்கு. ஏதோ ஒரு வில்லங்கோ இருக்கும். என்னங்க அது? என்னடா அது? அட வந்த உடனே வா ஏங்க. ஓ தம்பி, மனுஷனடா நீங்க. இரு தம்பி, நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க தம்பி. நம்ம கொஞ்சம் புத்திசாலி. ஒரு 30 வாட்டி செத்துறோம். எப்படிடா பொறுத்தீங்க? அட என்னான்ட்டே தெரியலையே தம்பியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, ஏறுற இருக்கான். போப்பா. தம்பி அதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ்ப்பா. டேய்
ஆட பைத்தியக்காரங்களா. அப்போனா அது அங்கேயே நின்றுடுது. இங்கேயே நிற்பேன் ராஜா பகவத் மாதிரி. சரி போவோம். டக்குன்னு முடிச்சிட்டோம். இது 30 வாட்டி, இது பண்ணால் 9 வாட்டி. என்னடா இது? ஏய் இது நல்லா என்னடா. சரி இருங்க, இப்போ தெரிஞ்சிச்சு. அப்படி அந்த 3 காசைப்பட்டு பரலோக போகிறது விட்டு அப்பா அப்போனா ஏதோ ஒரு விலங்கு இருக்குது, தேவையில்லாத ஒன்று, ஏதோ ஒன்று இருக்குது அதில். எனக்கு ஏதோ தோணுச்சு, இவரில் ஏதோ டேய் இங்கே ஒருத்தர் டே இருங்களா மெதுக்குறாங்க இவன். சரி இதில் நில்லு. அப்பா சாமி எப்பட்றா? சரி இதான் இந்த இதில் லாஸ்ட்டு. எந்த காயினும் எதுவுமே வேண்டாம். அப்படியே. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? போன வருஷம் நான் கொஞ்சம் நிறையவே வீடியோஸ் போடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுருந்தேன். இந்த வருஷம் பாருங்கள், ஜான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு புது வீடியோவோட வந்துங்கிறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்போர்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே தெரிஞ்சு பாருங்கள். நான் இது அமுத்துனா எப்படிக்கா போகிறாங்க இவன்? அப்போனா இந்த ரவுண்டு ஃபுல் கண்ட்ரோல்ஸ் இப்படி தான் இருக்குமா? ஆமாங்க. இது மைண்டே திசை திருப்புறாங்க இவன். இருங்களா? டேய் மைண்டே திசை திருப்பினாலும் விஜிஎஸ் இப்படிக்கா போகணும். ஓகே. அப்போ ஜம்பிங் ஜப்பாங்க நீங்கள். டேய் தெரியாமல் அமுத்துட்டேங்க பழக்க தோஷத்தில். போங்கடா. போங்கடா. ஓகே. இங்கே பாருங்கள், இது அமுத்துனா அவங்க மேலே போகிறாங்க, ஜம்ப் அமுத்துனா மேலே போகிறாங்க. அட போடா மேலே. இங்கே போடா இன்னொருத்த வந்தான். போடா டக்குன்னு. ஐயோப்பா கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. சபா என்னடா இது? ஐயோ அப்பா ஐயோம்மா. டேய் நம்மக்கிட்ட வச்சுக்காதீங்க கண்ணா. டேய் நம்மலாம் திரும்ப வந்துட்டாருங்க இந்த இன்வெர்டர். ஏய் கரெக்டாக தானே? இப்போ புரிஞ்சிச்சு கண்ணா. ஒன்றுல ஒரு கண்ட்ரோலை வச்சா எனக்கு என்னங்க என்ன நினச்சிருந்துறான் கண்ணா. நம்மக்கிட்ட வச்சுக்கூடாது, அது ஆரம்பத்தில் ஓகே டே நம்ம நினச்சிருப்போம் நம்ம பிரெயினோட விளையாடுறாங்க இவன் பயங்கரமாக. நல்ல கேம் டெவலப்பர், என்னத்த சொல்ல, பாராட்டுகள் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன மனுஷங்களை வச்சு கேமை ரெடி பண்ணி அதில் ஒரே ஒருத்தன், அதுவும் அவன் சரியாக இது இல்டின் கூட ஆகலை. எப்பா லக்கு நம்ம கிட்ட தாங்க இருக்குது. நம்ம இந்த ரவுண்டில் இந்த கேமே முடிக்க முடியுமா? ஒரு 30 மினிட்ஸுங்க மேக்ஸ் டு மேக்ஸ். அதுக்குள்ளே கேமை முடிக்க முடியுமா இல்லையான்னு பாப்போம். என்னடா அடி? டே தம்பி இருங்க சார், ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம், நானும் உன் கூடயே வரப்பா. நீ முன்னால் சரி காப்பிரைட்டு கொஞ்சம் பார்த்து இருப்போம். ஏன்னா சும்மா ஒரு 3 ஸ்ட்ரைக் விட்டா சேனலை பேன் பண்ணிவிடுவான் தம்பிங்கோ. ஆமாங்க, யூடியூபுக்கு காப்பிரைட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதுக்கு பேர். இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஒரு முக்கியமான விஷயங்க. நான் லைவில் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் அதோட மெயின் கேட்டகரியா இல்லை என்ன? ஆமாம், கேட்டகரி ஒன்று கேட்குறான். உனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நீ போட்டுக்கோப்பான்ட்டு. ஸோ இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீ என்னடா நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னு அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு தாங்க. மறக்காமல் அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைபுன்ட்டு இருக்கிற அந்த பட்டனை மட்டும் அழுத்திட்டு
பெல் ஐக்கனை ஆளு குத்துருங்க. அவ்வளவுதான். டேய் இந்த லெவல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கலாம் பார்க்கும்போது, ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ஸு வேறு கேம்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமுத்தி இதில் கொஞ்சம் அமுத்தினாலே தம்பி படக்குன்னு போய்ட்றான் பாருங்க. இங்கே என்ன தான் பண்ணாலும் தம்பிக்கு பொறுமை இல்லை நம்மளுக்கு. ஐயா 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 ஐயா, பொறுமையை சோதிக்கும் கேம் அப்படின்னு கூட இதுக்கு வரலாம். லெவல் தெவிலாமே, என்ன தெவிலாக இருக்க போதுன்னு தெரில. குச்சிடறான். டேய் குதிக்க முடியாதாரா உன்னால? டேய் குதிக்க முடியாதாரா பயலே? இருங்க, நம்ம இது வரும்போதே நம்மளால் குதிக்க முடியாது. அப்பா ஓடா அப்பா, இது ஒன்று பயங்கர கஷ்டமாயிடுச்சுங்க. இதுவே என்னங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. தம்பி 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 டே டே கரெக்டாக தானே பண்ணுந்த. ஓகே தம்பி தம்பி தம்படு தம்மையா பாலையா பாலையா பாலையா. என்னடா இது பயங்கரமாயிடுச்சு. ஓகே, இந்த லெவலில் முடிக்கிறதுக்கான கடைசி இது எல்லாம் வீன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஏ நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. என்ன தப்பு அண்ண முடிச்சிட்டோங்க. எவ்வளோ இது ஒன்று 58 வாட்டி இறத்துட்டோம். 6 லெவல் முடிச்சிட்டோங்க. சபாஷ் நம்மளுக்கு. ஓகே, என்னடா இது ஜம்பிங்கு. ஓ அப்போனா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கோங்க கன்ஃபார்ம். மேலே போனால் டர்க்குன்ட்டு ஏதாச்சும் ஒன்று குத்துற அளவுக்கு வச்சுருப்பான். சொன்னேன்ல டேய், நீங்கள் எனக்கு கூட கொஞ்சம் கேம் ஆனாலே நான் உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பேன்டா. டேய் டேய் டே, இதை நட்டில் வச்சேன் நினச்சி, அதான் நட்டில் வச்சேன். அப்படி இருக்கே தம்பி, நீ சும்மா இரு. அந்த கார்ட்டூன்லாம் வர்ற பசங்களா டேய், ஐயோ ராமா. இங்கே அப்படி இருக்காது. எப்படி அட பைத்தியக்காரங்களா, முடியல. ஐயோ சுத்தமாக முடியலைங்க, என்னால் சுத்தமாக முடியல. இது வேறங்க, இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 நிமிஷம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஓகேங்க. எப்படி நம்ம கிட்டலாம் வச்சுக்கூடாதுங்க இந்த லெவல் டெவிலெல்லாம். லெவல் டெவில் சாரிப்பா. அடா குதிரா கைப்புள்ள. ஓ வண்டி எனக்கு முடியலை யாப்பா உன்னாலே முடியாது. அப்பா தம்பி வேண்டாம். நம்ம ஒரு பழக்க தோஷத்தில் சொன்னாலும் காப்பிரைட் போடுறாங்க நம்ம யூடியூப்காரங்க. அடே காற்று கெடுக்கிறேன், இதுக்கு தான் இந்த காற்று கெடுக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம். டேய் அங்கே இல்லவே இல்லைங்க. டேய் யாடா டே பசங்களா, எனக்கு கோவம் வந்துச்சு அவ்வளவுதான். அப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறான். ஓகே எப்படி. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசினிருந்தாலங்க. என்னன்னா நீங்கள் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாக பார்க்குறீங்களா, மீன்ஸ் ஒரு அடிக்ட் ஆகி நீங்கள் ஆடும்போது சரி ஆடணுன்னு ஃபிட்டை வச்சு பார்க்குறீங்களா, பார்த்துட்டு நீங்கள் அது ஓ சரிங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அப்புறம் பார்த்துட்டு ஃபோன் எடுத்து வைக்கும்போது உங்கள் கண் கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சுங்க. நிஜமாக ஒரு மாதிரி அந்த சூரியனை பார்க்கும்போது, இது உங்களுக்கு சொல்கிறேன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் சூரியனை பார்க்கும்போது பயலே நீங்கள் சூரியனை கண்ணு மூடிட்டு, சப்போஸ் சூரியனை கண்ணு மூடிட்டு பார்த்துட்டு உலகத்தை நீங்கள் பார்த்தா டேய் அங்கே எப்படா போவேன் நான். அப்போனா நம்ம டக்குன்னு இப்படி குச்சிட்டு நாடாடே விட்டு கொடுக்குற தம்பி. இருங்க, எவனும் குதிக்கிறது இல்லை, என்னத்த பண்ண நான். கண்ணா போங்கடா டே. அப்பா என்னால் முடியலடா டே. இதெல்லாம் இன்னும் இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் தேர்டெல்லாம் வச்சு வாங்க போல இருக்கு. ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? போயிட்டுருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ் கேம் பிளே போட்டுருவோம். ஏன்னா இது ஒரு பிசி கேம் எல்லாம் நம்மக்கிட்ட 30 மினிட்ஸ் இருக்கும். நம்ம இதே ஒரு கேமையோ முடிக்கிற அளவுக்கு இருக்குது.
ஆனால் அப்போல்லாம் நான் லைவ் தான் போடுவேன். ஆனால் நீங்கள் அப்போ யார் யார் ஜாயின் ஆவீங்கன்னு தெரியலையே. ஸோ இப்போவே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு அது தெரியுதா? அது மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. அது மூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம தான் லூஸ் தனமாக ரிஸ்க் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு இப்படியே போனால் இங்கே வந்துட்டோமே. டேய் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சா மட்டும் போதுங்க நீங்கள் இந்த கேமை. அடடே நான் எதுவும் பேச விரும்பலை. ஒரு நல்ல கேம் ஆடி பாருங்கள். புத்தி நல்ல மைண்டாக இருக்கும். இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, இப்போ வந்து நம்ம ஆரம்பிப்போம் திரும்பவும். இப்போ தெரிஞ்சிச்சு கண்ணா 2 வாட்டி தாங்க நம்ம குறி தப்போம். சாமி 2 வாட்டி தான் ஆரம்பிப்போம். இன்னொரு வாட்டி மிஸ். ஸோ இப்போ திரும்பவும் ஆரம்பிப்போம். என்ன பண்ணுறது, போயின்னே இருக்கணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் இப்போ வந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓகே சரிங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரே இடத்துல இதை வந்து இக்னோர் போயின்னே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போயின்னே இருக்கணுமா? ஒன்றா கீழே போயின்னே இருப்பான். ஓகே, அப்போ ஏதோ ஒரு எங்களில் வில்ல கண்ணா தெரியும். கண்ணா உன்னை பற்றி கண்ணா தெரிஞ்சிச்சு. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அப்போ இருங்க நான் பார்த்துக்கிறேன். இப்படி போகும்போது இப்படி இங்கே இருந்துட்டு தம்பி இப்படி வந்துட்டு ஒரே அடி நம்ம வந்து இப்படி வந்துட்டோம். அடுத்த லெவல் போங்கடா. இங்கே ஏதோ ஒன்று பெருசாக பல்ப். அப்போ இது இல்லை. நெக்ஸ்ட்டு அப்போ நீ வாப்பா. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக குச்சிட்றா தம்பி. டைரெக்டாகவும் குதிக்க மாட்டேன். என்னத்த சொல்லதா டேய்? என்ன பேர்? சரிங்க, இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர்? என்ன பேர் வைக்கிறதுங்க இவனுக்கு? அப்பா என்ன பேர் வைக்கிறது இவனுக்கு தெரியலையே. இருங்க நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக 95 வாட்டி இறந்து போயிட்டோம். ஸோ 95 வாட்டி நம்ம வந்து இறந்து போயிட்டோம். சரிங்களா? ஓகே, லெவல் போய் அன்னியப்டா அப்படின்னு என்ன தெரியலையே. சரிங்க, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ஓகே, ஏதோ பட்டன் மாதிரி. என்னடா இவன் இவ்வளோ பெருசாகிட்டானுங்க. இப்போ நம்ம வேறு வழி இல்லைங்க, சேர்த்து தானே ஆகணும். என்ன பண்ணுறது? இவன் பெருசாகிறதுக்குள்ள சர்ன்னு போயிடணும். இப்போ இப்படி குதிக்கணும். இவன் இது நல்லது தான். டே எனக்கு மறுபடியும் சின்னதாகணுமே. இப்போ புரிஞ்சிச்சுல கதை. இந்த ஆட்டம் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆட்டம் போதுமாக்கண்ணா. சருன்னு ஓடு எப்படி? ஓகே, நம்ம இது பற்றி பேசணும். நாடா நான் ரங்கா ஜோக் கட்டிங்கிறீங்க. குதிரா சின்னதாக தான் போகிறான். ஏன்னா பலூனாடா நீ? இல்லை நான் கேட்குறேன், ஆர் யூ அ பலூன்? அப்போனா நம்ம இங்கே வச்சு இப்படி போட்டு இங்கே போயிட்டு என்ன தெரியுமா பண்ணோம்? இப்படி போய் குடிச்சிடணும். டென்ஷன் கொடுக்குறான் நிஜமாங்க. லெவல் டெவில், நிஜமாவே டெவில் தான். பைத்துக்கிறான். அங்கே ஒரு பட்டன் வருது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அதை வந்து நீங்கள் வந்து அமுத்தணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போய் டக்குன்னு இதில் போய் வச்சிட்றா. டே ஏன்டா இப்படி பண்ணுறா? டே உனக்கு பேர் வைக்கணும் இல்லைங்க. என்ன பேர் வைக்கிறது? என்ன டெவில்? நம்ம மறுபடியும் நம்மளோட இந்த நிலைமைக்கு. இவனுக்கு 2 கை இல்லை, வெறும் காலை வச்சு தான் சமாளிக்கிறேன். நாடா இவ்வளோ ஓகே, நம்மளுக்கு இதுதான் நல்லது. நம்ம மெலிசா இருந்தால் தான் இந்த கேப்பில் இப்படி போகும். டென்ஷன் கொடுக்காதீங்களா, பிபி வந்துடும்டா எனக்கு. திரும்பவுமா மீண்டும் மயங்கினே இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வாட்டி குறி வச்ச
ஓ! என்ன தவளை. இவன் பேர் இனிமேல் தவளைங்க. தவளை மாதிரியே இருக்கிறான். ஹேய்! இவன் பேர் இனிமேல் தவளை. தவளைவாய். ஓகேங்களா? தவளைவாய் பேர். ஓகேங்களா? சரி, தவளைவாயா அப்படி போப்பா அப்படின்னா இவன் வந்து இப்படி வருவான். சரி, தவளைவாயா இப்படி வைப்பானா இப்படி வருவான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஆறாமல் ஜெயிச்சுக்கலாம். போன ரவுண்டு எவ்வளோ ஆறாமல் இப்படி வந்து அப்படி போகிறத விட்டு 2 வாட்டிங்க. 2 வாட்டி பேஜார்படுத்துகிறாங்க. என்னடா என்ன தவளை பாய், தவளை, அட தவளை. ஏய் சரி, டக்கு 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 டக்குன்னு அப்படி முடிச்சுட்டு, ஐயோ அப்பா, தவளை பாய் ரொம்ப தப்பு பாய் இவன். ஓகே, இத்துணுண்டு ஆயிட்டான். நம்ம அங்கே குச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புருக் புருக். டேய், ஆஹா, நம்ம பேஷண்ட்டை செக் பண்ணுறான் பயங்கரமா. புருக் புருக் டிர்க். அவன் யாரா சாலா? 100 வாட்டி நம்ம இறந்து விட்டோம். ஒரு பெரிய கைத்து நினச்சேன். என்னங்க இது வேணால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறாங்க. இல்லை சிம்பிளாக சுத்தமாக சிம்பிளாக இல்லை. தலைவலி, நிஜமாக தலைவலி. ஆய் இந்த தம்பி அட வாழ்த்துக்கள். நான் வேறு இல்லை, நான் காப்பி ரேட் கொடுத்துருவான். என்ன வாழ்த்துக்கள். ஓமைகள் இல்லை. அப்போனா 2 பேர் நடுவில் வாழ்வோம், வாழ விடுவோம். இல்லை நான் வேணும்னு சாப்பிடுங்க. என்னங்க டென்ஷன் தரான் இவன்? இப்படியெல்லாம் மனுஷனுக்கு டென்ஷன் தரலாமா? மகுந்து இல்லை, நம்ம போன மேட்ச்சு அகங்காரம் பிடிச்சி வேணும் தோத்தோம். இவன் எவனாச்சும் ஒருத்த மூவ் ஆவாங்க. டேய், உன் கூட பழகிட்டா லெவல்து. இப்படி ஓ எதிரா டோர். அப்போ பசங்களா, டேய் 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 ஹாய், அப்போ அங்கே போகிறது வேஸ்ட் தானடா பையனை. இங்கே இருறா, உனக்கே கேட் தரும். டேய் குதிக்க தெரியுமா தெரியாதா? அவ்வளோதான். தவளைவாயா, தவளை 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 தவளை. ஏதோ அவர் வெடியா போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் இல்லாமல் வெடிய போகிறான். இப்போ நம்ம சீக்கிரம் அங்கே போயே ஆகணும். போங்க உன்னால காப்பி ரைட்டே கொடுப்பானி. அவன் வெடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. நீ யாரா நேரம் கொடுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி வந்துட்டீங்க. சரி, ரெடியா? இப்போ சார் காப்பி ரைட். சரி தம்பி, உனக்கு காப்பி ரைட்டுக்கு பயந்துக்குன்னே சுற்ற வேண்டியதாக இருக்கேன். சரி, இப்போ டக்குன்னு இப்படிக்கா போய் தம்பி சென்ட்ரு. ஏங்க உங்களால் அதை பார்க்க முடியுதா? அவ்வளோதான். அப்போ நாங்கள் நம்ம கூட லக் இருந்தாரா? இவர் ஏதோ ஒரு வில்லங்க. அவர் மேலே போனால் குதிக்கிறான். இப்படி 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 இப்படி. தம்பி டென்ஷன் கொடுக்குறப்பா. டேய் தெவிலே, தவளை உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லணும், நம்பாது. பாடிட்டேனே. இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கதுவை. ஓடவும் முடியாது, என்னால் ஒளியவும் முடியாது. ஏன்னா இந்த கதவுலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆவேன் எனக்கே தெரியாது. இவ்வளோ பெரிய கேப்பை ஒரு கதவு மூவ் ஆகுமாடா முட்டாள். சரி இருங்க. ஐயோப்பா டேய், அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் குதிக்கணும். கதகளி இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்படிக்கா பண்ணேன். டேய் நீ கண்ட்ரோல் எடுறா. சங்கிலி கருப்பா. டேய் டென்ஷன் கொடுக்காதீங்களா? டேய் ஒரு நாள் டக்குன்னு போயிடணுமா? இருங்க.
இது எப்படி நம்ம யோசிக்கிறோம் இருங்க, நம்மளோட ஐக்கியூ தான் இது டோட்டலாக. எப்படி நம்ம முடிச்சிட்டோம். சரி, இன்னைக்கு எப்படியாச்சும் இதை முடிக்கணும் தான் பார்க்குறேன். தம்பி இவ்வளோ பெருசாக மனுஷன் ஆமாம்மா. சரிங்க, சருன்னு போயிடுவான். டே 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 டே. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் தான் சருன்னு ஏறிட்டுருப்போம். இறா. தம்பி தவளை டக்குன்னு தாவணும். தவளை சருன்னு போ. தவளை ஏன் தவளை இப்படி பண்ணுற? சரி இருங்க, இவன் இவனோட எண்டு பார்த்து இங்கே வரைக்கும் இருக்குங்க. சொராமல் இவன்கிட்ட இங்கே வரைக்கும் தானா? ஓகே. அப்போ இவனுக்கு நல்லா இங்கே வரைக்கும் டைம் பாஸை கொடுத்துட்டு சர்ன்னு ஓடுறான். இது ரொம்ப பேட் ஐடியா. நம்ம டக்குன்னு போடா. டே இப்படி குச்சா எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணோம் இந்த கேமில். ரொம்ப விசித்திரமான கேம், என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு இந்த கேம். இருங்க, வெயிட் இஸ், நான் ஏன் இவங்கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். இருங்க, வாடா. இல்லை, என்னால் இவன் மேலே எதிர்க்க முடியாது. மீ ஹேண்ட்லிங் வித் மை மூட் ஸ்விங்ஸ். அதுதாங்க தம்பி. இந்த வாட்டி சரன்னு எடுப்பு. இங்கே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கிறீங்கோ? ஓகே, நான் நினச்சிருந்தேன் தான் நடக்குது. சரசரான்ட்டு வந்து அந்த சைடு நிற்பார். டக்குன்னு பெருசாக டேய் ஒரு நிமிஷம்டா. போடா. சரசரான்னு வருவான். இங்கே பெருசாவான், டக்குன்னு இங்கே குட்டியாவான். அப்புறம் காணோம். தம்பி டக்குன்னு ஏற்றி. வேணா சம் குயிக் ரிஃப்ளெக்ஸ். தம்பி நான் அவன் கூட வரல, சண்டை போட வரேன். அவங்க கூட இருங்க, சண்டை போடையே வரேன். சண்டை போட்ட வந்தாலும் இப்படி தான் தம்பி. நான் மேலே போனப்பா. இப்போ சாவடிப்பா. குத்தி தம்பி. அப்பா இப்போ இவன் மூவ் ஆனாலும் கடவுளே. ஓகே தம்பி, என்ன அப்படிதான் பர்ஃபெக்டாக பண்ணீங்க. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான். இவர் யாராவது ஒருத்தனாச்சும் வருவாங்க. தெரிஞ்ச விஷயந்தான் தம்பி. ஏதாச்சும் புதுசாக பண்ணுங்க. டே துரத்துறான்டா. இவன் கன்ஃபார்ம் இங்கே மேலே வந்துட்டுருப்பான். ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பான்னு. பிச்சு கொடுக்கலாம். டென்ஷன் கொடுக்காதீங்களா. அப்படியா? வந்துட்டான். உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது. ஐயோ, திரும்ப பாடிக்கினே இருக்கிறேன் தம்பி. ஐயோயோ, யாராமா முடிச்சிருக்கலாங்க. பைத்தியக்காரான்டா நான். தவளை. ஐயோயோ தவளை பாய். தவளை லாஸ்ட் ரவுண்டில் தாங்க தவளையை போடாத பாடுபடுத்திட்டோம் நம்ம. தவளை பாய் பாவம். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் அப்படியே திருக்கத்தை ஆகிட்டாரு. சரி, இங்கே ஒரு என்ட்ரியை போடுவார். இங்கே இருக்கிற மகிழ்ந்து போடா. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நடா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்படி போய் டே இரா. அப்புறம் என்ன ப்ரோ பண்ணோம்? குதி. குச்சுரே. அப்படிதான் பர்ஃபெக்டாக பண்ணிங்க. டே என்னடா பண்ணுற? குதிரா. இருங்க, இது நம்மளை சாவடிக்குதா? அட போங்கடா. ஏன்டா இப்படி மைண்ட் கேம்ஸ் ஆடுறீங்க? அப்போனா நம்ம நெக்ஸ்ட்டு இது. சாமி ரொம்ப மைண்ட் கேம்ஸ் ஆடுறாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க, மண்டை கோளாறு ஆகுதுங்க. இன்னும் 3 தான் அதோட முடிச்சுட்டு போகிறேங்க. டேய் பசங்களா, நான் பறக்கிறேன். திவ்யா. இதில் எதுவுமே இல்லைங்க. அப்படியே நீ குதிக்கிறியா? குதி. அந்த சைடு போகிற மாதிரி இல்லை. அப்போனா இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அதை ஒன்றை தட்டிட்டு இப்படிக்கா போகணும். அவ்வளோதான். டே ஓகே. இரா இப்போ புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ பாரு ஆட்டத்தை. இதை எதுக்கோ அமுத்தணும். அப்போ இங்கே இன்னொன்று அமுத்திட்டு நேராக என்ட்ரியா? டே நல்லா பண்ணுறீங்க டியூட், நல்லா பண்ணுறீங்க. சாமி வெறுப்பேற்றுறீங்களா? பசங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. அப்பா தம்பி நீ வாப்பா. பட்டனு
ஆமாம் சாமி, இந்த ஃபுல் இதுவே இன்னும் 3 இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினச்சாலே ரொம்ப குஷியாக இருக்குது எனக்கு. பாருங்க ஒப்போ சாமி, அவன் பாருங்கள் லைன் அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அப்படி தான் பண்ணோம், வேறு எப்படியும் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணோம். அப்படி தான் பர்ஃபெக்டாக பண்ணிங்க. அவர் பாருங்கள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கீழே வரான். நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனே அவன் அப்படியே டேய் என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குடா பசங்களா. நம்ம இதை வந்து இந்த வாவ் நல்லா இருக்கே இந்த மேஸு. டே 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 இப்படி தான் பண்ணோம். அப்படிதாங்க, அப்படி தான் இருக்கணும் கேம்னா. வேறு என்ன, இந்த கேண்டி க்ரஷ் நான் டிலீட் பண்ணிட்டு கேண்டி க்ரஷ் ஆட போகிறேன், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும் கேம்னா. வேறு எப்படி இருக்கணும் சொல்ல முடியுங்க? இவ்வளோ கஷ்டமாக இதை விட ஒரு கேம் இருக்கலாமா? நம்மளை ட்ரோல் பண்ணுறான், நம்மளை கேலி பண்ணுறான். கேமே அதுதான், கேமே கேலி தான். இப்போ நான் என்னத்தான் பண்ண முடியும்? அது கீழே போயிட்டான், இதுக்கு மேலே நான் என்னத்தான் பண்ண முடியாது? இந்த கேம்னு டென்ஷன் கொடுக்குறப்பா தம்பி. இதுதான் இருக்கணும்ப்பா கேமு. இப்போது டேய் மனுஷனா நீ, டேய் தவளைப்பாய், என்னடா பண்ணுறது? தவளை பையா அப்படின்னு நான் ஆட முடியும் உங்க கூட? தவளை பையா தவளை பையா. உனக்கு தவளை பையான்னு சொன்னால் தான் ஆட்டமே வருமாடா. தவளை பையா இதுதான் லாஸ்ட்டுன்னு நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அதே சமயம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த பட்டன் அமுத்தினா ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா நம்ம இப்போ டபுள் டமாக்கா அங்கே இன்னொரு வாட்டி போனமா இருக்கும்னு அப்படி தான் போப்பா. டேய் தவளை போடா, அப்படியே போடா, உன்னை போய் காப்பாற்றலாம், இந்த இதில் கேம்லேருந்து உன்னை வெளியே எடுக்கலான்னு பார்த்தேங்க. ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான். அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்ப்பா தம்பி. கேம் டெவலப்பர் உனக்கு சரியான வணக்கம்ப்பா. அப்படி தான்ப்பா டேய், இதுதான் தூக்கி போடுங்கோ. நான் வந்து இங்கே மங்கி கேம் சின்ன வயசில் ஆடுவீங்க. நான் இருக்கேன், நீங்கள் 2 பேர் பால் வச்சுக்கோ, நடுவில் எவனோ ஒருத்தன் பைத்துக்காரனா ஒருத்தன் நிற்க வச்சுட்டு அவனை வந்து இது பண்ணிவிடுவீங்க, தம்பி பிடிடான்ட்டு நீங்கள் ஹைட்டுக்காக தூக்கி போடுவீங்க. அப்பா முடிச்சிட்டோங்க, இன்னும் 2 கண்ணு முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. என்னால் என்னடா டே போங்கடா டே அப்பா சாமியா. டே ஏன்டா அது அப்படியே போய்ட்றாங்க, போய் கிணத்துல விழுந்துடுறான் அப்படியே. அப்படி தான் இப்படி தான் வீணும் கிணத்துல. இதில் இப்படி குச்சி இவர் இப்படியே போயிடுவாராம். நான் சொல்ல இந்த மாதிரி டெவலப்பரு நீ பாருப்பா, நீ வச்ச சூழ்ச்சியில் நான் தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவே அவர் எதுமோ மேஜிக் பண்ண போகிறான் இப்போது, அது மட்டும் புரியுது எனக்கு. என்னடா ஒரு மேஜிக்கும் வேணும்? வாங்க டச் ஆகிருந்தால் அவுட் ஆகிட்ருப்பேன். தம்பி என்னப்பா பண்ண இப்போது? தவளை பையா என்ன பண்ணுறான் இவன்? எனக்கு ஒன்றுமே அப்படிதான்ப்பா ஏன்னா 200 வாட்டி வச்சிருவான் போல இருக்கு இது. அப்படித்தான் இன்னும் நல்லா குச்சிடலாம். நான் உயிரோடு இருக்கேன். தம்பி நீயே வாடாடே, என்னால் முடியலடா தம்பி இருங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஸ்லைட் மிஸ்கம்யூனிகேஷன். யாரா அந்த மாதிரி ரிங்டோன்னா எந்த இல்லை, அவ்வளோ அப்படி நினைக்காதீங்க. அது நம்மளோட ஒரு பட்டன் ஃபோனு, சரிங்களா? சரி, இவர் அப்படியே கீழே வருவார், டக்குன்னு இப்படி டேய் நாடா பண்ணிட்டோம். ஓகே புஞ்சிச்சு, எனக்கு இப்போ புஞ்சிச்சா டேய், என்கிட்ட வாங்கடா. யாரு செட்டிங்கா வேங்கையம்மா ஒத்தையில் நிற்க முடிஞ்சால் மொத்தமாக வந்து பாரு. அது எப்படி இதில் ஏதோ வில்லங்க இருக்குது. ஸோ அங்கே ஒரு முள் பார்த்தேன், அப்படியே அதுவும் நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டுருக்கேன் நம்மளோட முள்ளு பையன். தம்பி முள்ளு பாய், நம்ம தவளோட ஃப்ரெண்டா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுப்பா. எங்கே போயிட்டு இருந்தீங்க? ஏதாச்சும் ஒருத்தன் மூவ் ஆகலைன்னா என் பேரை மாத்துறேன். சொல்லிட்டேன் இல்லைங்க, என்கிட்ட காப்பிரைட் கொடுப்பான்ட்டு நான் படுற பாடு இருக்கே. எப்பா அப்படி அறுத்து போட்டுறா டேய். அந்த தவளை இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு தான், அறுத்து போடுங்க அவனை.
எப்பா டென்ஷன் கொடுங்க இங்கே இருந்தா எல்லா வகையிலும் அடிக்கிறீங்களாடா, சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களா? அங்கே அடிச்சுக்கினீங்க எத்துக்கணும், இங்கே அடிச்சா எத்துக்கினீங்க. ஏன்னா ஏன் வீட்டிலே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏய் போங்கண்ணா. இன்னும் ஒன்று கண்ணே எவ்வளோ நிமிஷம்? 35 நிமிடமாக ஒரு கேம். என்னை டார்ச்சர். தம்பி இன்னொரு ஜம்பா, தம்பி வேணாட்டு இப்படிக்கா குச்சிங்கிறல்ல. அவனே மூவ் ஆயின்னுக்கிறான் பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். அங்கே கீழே வெள்ளை கலர் இருக்கிறதால நம்புவீங்க, இல்லைன்னா நம்பி இருக்க மாட்டீங்க. தம்பி ஒன்று இப்படி தான்ப்பா பண்ணோம். இப்படி தான் இருக்கணும் கேம் பிளேனா, வேறு எப்படி இருக்கக்கூடாது. ஒரு கேமை எவ்வளோ கஷ்டமாக ஒருத்தன் செதுக்க முடியும்னா உங்ககிட்டன்னு கற்றுக்கலாம்ப்பா. தம்பி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுப்பா, என்னப்பா தள்ளுற அப்படிக்காப்பா. வம்புக்கு நீயா இழுக்கா நேரம் போய் நடுவில் குத்திக்கடா. அப்பா தவளை உங்ககிட்டேருந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கிற பாடு. ஐயோ சாமி. இன்னும் உன்னை வச்சு 2 மேப்பு ஆடணுன்ட்டு நினச்சாலே மனசே குஷியாக இருக்குது. அப்படி போப்பா. இதுதான் ஸ்டார்டிங் வேறு. என்னடா பறக்கிறான், என்னடா பண்ணிட்டேன் இவனை வச்சு? எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் இவனை வச்சு? இப்படி இவன் பலூன். இப்போ தம்பி குதிரா. டேய் உனக்கு குதிக்க தெரியுதா? என்னதான் தெரியும் உனக்கு? இங்கே அமுத்திங்கிறான் கஷ்டப்பட்டு. தம்பி இங்கே வாப்பா. தம்பி இருங்கப்பா, 1 நிமிஷம்ப்பா. அவனுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. இப்படி தான்ப்பா இருக்கணும். உன்னை விட நான் சொல்கிறேன்ல, இப்படி தான் இருக்கணும் கேம் பிளேனா. நம்மளது தான் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக முடியலைங்க. நான் ஒரு கேம் என்னைக்காச்சும் இப்படி சொல்லியிருக்கேனா? சொல்ல வச்சிட்டாங்க இவன். டேய் டக்குன்னு போப்பா, தொல்லை என்னால் முடியலப்பா. போப்பா கீழே. தம்பி எனக்கு கோவம் வர வைக்காதப்பா. இப்படிக்கா போனால் தான் வரவன்னா நான் என்னத்தான் சொல்ல. தம்பி நீயாச்சும் என்ன கரெக்டாக கரை சேர்த்துருவியா, இல்லை எனக்கு ஏதாச்சும் வில்லங்கத்தை கொடுப்பியான்னு தெரியும். இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி இறங்குறான். இறங்கி என்ன பிரயோஜனம் என்கிட்ட? தம்பி நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? கீழே வீந்து செத்துருப்பா. போப்பா மேலே. இவன்கிட்ட இப்போ ஏமாற்றிட்டு வேற வரணும். தம்பி தம்பி நீ எனக்கு வில்லங்கத்தை வச்சிருக்க, ஆனாலும் உன்னை பாரா சக்திமா. ஓய் டேய் தமிழ் அவ்வளோ பெரிய ஓட்டை தெரியலடா உனக்கு அந்த பாக்ஸில்? அவ்வளோ பெரிய ஓட்டை தெரியலடா அந்த பாக்ஸில் தவளை. தம்பி சீக்கிரம் போங்கப்பா, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. போங்கப்பா. தவளை கூட நான் படுற பாடு இருக்கே. ஐயோ டேய் ஒவ்வா பயந்துட்டேன் நான் ஒரு செகண்டில். இவர் டக்குன்னு இப்போ இன்விசிபிள் ஆட்டா. நம்ம திங்கிங் வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை வைக்க போகிறோம். இதை விட என்ன பிரச்சனை தேவை எனக்கு? இவர் பாரு இவ்வளோ ஸ்லோவாக போனால் என்னத்த பண்ண முடியும் ஒன்றும். டக்குன்னு போ. குதிச்சு போனோம். குதிச்சு டக்குன்னு போடா. இவ்வளோ மெதுவாக போனால் ஒரு அணியும் பிடிக்க முடியாது ஒன்றால். டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று போங்கடா. அடி கஷ்டமாக இருக்கு. டக்குன்னு இப்போ ஸ்பீடாக ஆகிடுறான். நான் அதான் சொல்ல இவன் குதி. இருங்க தவளை, இனிமேல் நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். இங்கே இதை அமுத்து. ஆஹாஹா புல்லட் ஸ்பீடில் படுக்கிறியடா தவளை. என்னடா எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ட்டு அப்பா அச்சாங்க. இங்கே கது வச்சிட்டேன், பயங்கரமாக வச்சிட்டேன். சரி ஓகே, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற டைட்டில் தான் இந்த கேமுக்கு. அப்படி கொடுத்துருக்கான். டக்குன்னு இப்போ ஸ்லோ ஆகிட்டான். ஏதாச்சும் ஒன்று பின்னாடியே வரும், நான் முன்னாடி ஏதாச்சும் வைப்பான். தம்பி குச்சி டக்கு. எனக்கு டென்ஷன் ஆகுது. சக்கு டக்கு 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 டக்கு. சரி இருக்கேன், நான் இந்த லெவல் முடிக்கிறோம். பேசல வேண்டாம். பேக்ரவுண்டில் தூரத்தில் ஒரு பாட்டு போயின்னுக்குது, அது கேட்டு உங்களுக்கு காப்பி ரைட் போட்டால் ஏன் கேட்குது? நீங்கள் என்ன ஆறாமல் இருந்துருவீங்க. என்னால் அப்படி இருக்க முடியல. தம்பி தவளை நீ இறந்து போயிட்டப்பா, அவ்வளோதான்ப்பா.
இவனோட நார்மல் ஸ்பீடே கம்மி. இதில் இன்னும் குறைச்சி வச்சு நான் என்னத்த பண்ணுறது? என்னை வச்சுட்டு ஒரு ஆணியும் கொடுங்க. வேஸ்ட்டு பையன் தவளை. நீங்கள் ஏன் மாட்டிக்கோன்னு விட்டு போயிட்டா எவ்வளோ எப்படி இருப்பா நீ? சந்தோஷமாக இருப்பல தம்பி. டக்குன்னு ஓடுப்பா. இங்கே என்ன வந்துச்சு? ஓ, இவர் இங்கே ஸ்லோ ஆகிடுவார். ஓகே ஓகே, சர்ன்னு வாப்பா. நீ உன்னால் மட்டும்தான்ப்பா சர்ன்னு வர முடியும்ப்பா. போங்கப்பா. ஓ, நான் தான் பண்ணுவேன் நான். ஓகே ஓகே. டே 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 வீந்துரு போ. அதிலே சாவு. பூ பூ. அப்படித்தான் இருக்கணும், வேற எப்படியும் இருக்கக்கூடாது. வேற எப்படியும் இருக்கக்கூடாது. பூ 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 பூ. வீந்துருப்பா நேரம் இதுலையாச்சு. நினச்சேன் சும்மா அப்படி கொடுக்குறானே. குதிக்கிற ஸ்பீடே இல்லை இவருக்கு. எப்படி இவனை வச்சு நான் அப்படி போகலாம்? எப்படா? டே, என்னால் முடியலடா. உங்கள் திங்கிங் அளவுக்கு என்னால் போகும், கஷ்டமாக இருக்குடா. அப்படி 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 தான். தவளை. ஓஹோ, தம்பி தம்பி தம்பி. இதான் லாஸ்ட்டா? இன்னும் ஒன்றே தான் இருக்குது. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தாங்க போகிறேன் தம்பி. டேய் அப்பா, ஒரு வேலையை சொல்லுங்க சரியாடா. தவளை டே தலைவலி கொடுக்குறாடா நிஜமா. போடா, நான் டிலீட் பண்ணிட்டு போடுறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? ஏய், கீழே குதிக்கிறத மட்டும் சர்ன்னு குதிக்கிறேன், மேலே மட்டும் முன்னால் போக முடியாதாடா? ஓ, ஏதாச்சும் ஆன்டி கிராவிட்டியா? அப்படி தான் வீலை குச்சிக்கினே இருக்கணும். ஒரு 200 கவுண்ட் குத்தலாம் இதில். ஓகேவா? இந்த ரவுண்ட்லேயே குத்தலாம் 200. தம்பி டக்குன்னு வாப்பா, என்னால் முடியலப்பா இவனை வச்சுக்கின்னு. தம்பி ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுக்குறேன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுப்பா. இவங்களே டென்ஷன் படுத்தாதீங்க. நீ வந்து பிரோஜனம் இல்லாத மாதிரி இருக்க. இரு இங்கேருந்து ஏறிக்கிறாங்க. தம்பி நீ வா, நீ வா தம்பி, நீ வா தம்பி. என்னப்பா எண்டிங் கிரெடிட்ஸ் மாதிரி போயின்னு இருக்குது தம்பி. தம்பி தம்பி நீ வா. ஒப்போ அப்படியே ஒரு சிம்பிளான ஆறாமான ஒரு ட்ராவல் லாஸ்ட்டுங்க. ஓ, இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் தெவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சா ஓ ஓ நல்லா இருக்குது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குது. யோ சாமி, எவன் தான் கண்டுபிடிச்சாலும் மகந்து உனக்கு இருக்கடா. டே, நீ என்னைக்கு நான் வாங்கி கண்ணை மாற்றியோ உங்க இருக்க நீ. தம்பி இப்படிதான் போப்பா. பாப்பா டக்குன்னு வாப்பா. இங்கேயாச்சும் இன்னொரு முள் வச்சிருக்கட்டும் முகந்து. சிதைச்சிட்றேன். நான் கீழே குச்சா எதுவுமே இல்லைன்னீங்களேடா. டேய் 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 டே. அப்படி தான்டா, இப்படி தான் மூவ் பண்ணணும். நம்ம தவளையே இல்லை குத்த சொல்லக்கூடாது, நம்மள தான் வச்சுக்கணும். இப்போலாம் அப்படி சார்ன்ட்டு போவேன். அப்படி அப்படி அது மேலே அப்படியே டைரெக்டாக குதிப்பேன். அப்படியே அப்படியே இப்படி போ, அப்படியே இப்படி போ. இப்போ மூவிங்கை கொடு. டக்குன்னு இதுக்கு போ, டக்குன்னு இதுக்கு போ. அவ்வளோதான். படா வீட்டுக்கு. சரி, இங்கே எதுவும் எப்படி வீர்த்து வாப்பா, வந்து நேர்ப்பா. இவனை எப்படியே விட்டா எப்படி இருக்கும்? தவளை நல்லா இருக்குதாப்பா? எனக்கு நல்லா இல்லை. ஆஹா, தவளை ஏய் எப்படிடா இங்கே நல்லா இப்படிக்கா இல்லை. தெரிஞ்சிருந்தும் போய் வீரா பார்த்தீங்களா? அதுதான் வர்கீஸ். ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சு தம்பி. தம்பி நீ இப்படிக்கா வருவேன் தெரிஞ்சிச்சின்ட்டு. இதுக்கு மேலே நான் என்ன அத்தை பண்ண முடியும்? அப்படி தான் வரேன்னா அதுக்கு மேலே நீ வரணும். ஓ, அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணணும். எனக்கு இது புரிந்து விட்டது கண்ணா. இப்போ பாரு கண்ணா,
என் கேம் பிளேவை பார். என்னத்தான் பண்ணி என்னத்தான் காட்டேன் எனக்கு. எதுலேயும் என்ட்ரி கொடுக்கல நான். இதே டைரெக்டாக போகிறேன். இது கீழே ஒருத்தர் இருக்கு. நான் என்னத்தான் சொல்ல எனக்கு. பயங்கரம். பேக்ரவுண்டில் வர மியூசிக்கெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா? அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மாஸ்டர் மைண்டாக வேலை பார்க்க போகிறேன். மாஸ்டர் மைண்டா இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே சொல்லாதீங்க. நான் பாருங்கள் இப்போ மூச்சு காட்டுறேன். இல்லை மூச்சு காட்டல. என்ன பண்ணுறது? இருங்க டே போவோம். சருன்னு இங்கே வரும்போது இப்படிக்கா போனால் ஓகே. ஓகே புரிந்து விட்டது. நம்ம என்ன பண்ணோம், இதில் லேண்டிங்கை வீந்து இப்படிக்கா வீந்தா இப்படிக்கா வந்துடுறானே. இதுக்கு மேலே என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. கடவுளே எனக்கு வழியை கொடுங்க. என்னத்த பண்ணுவேன் நான்? இப்படிக்கா வந்தால் வந்துடுறான். வந்துட்டான். ஓகே இப்போ என்ன பண்ணுறது? இப்படிக்கா வருவோம். இப்படிக்கா ஹார்ட் மாதிரி துடிக்க விட்டானே. தம்பி நீ ஏதாச்சும் ஐடியா கொடுப்பா. தம்பி நீங்கள் சைடில் இருக்கிறவரு. டேய் டென்ஷன் குடிக்கிறீங்க. இருங்க என்ன டைமு? 50 1 hour வீடியோ போட போகிறோமா இன்றைக்கி? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே சந்தோஷம். 1 hour வீடியோ வித்தவுட் எனி எடிட்டிங், வித் பியூர் எமோஷன். நம்மளோட டென்ஷன் நான் எதுவுமே பண்ணலைங்க. எதுவே பண்ணாமல் நம்மளால் ஜெயிக்க முடியுதுன்னா உங்களாலையும் முடியும். என்னடா ஆச்சு? அங்கே பின்னாடி ரயில் வருது. டக்குன்னு குதிக்கணும். ஓகே தம்பி இன்னும் ரயில் வருது. அந்த ரயில் வந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சே ஆகணும். இப்போ டக்குன்னு முடிக்கணும். ஓகே ஐ அண்டர்ஸ்டுட். சருன்னு போகணும். இப்போ நம்ம போடா ரயில் வருதுடா. சரன்னு போனோம்டா. யோப்பா டேய், யூ மீன் யூ சி த ஃப்ளாஷ், மின்னல் அப்படிதாங்க. அப்போ நம்ம எப்படிக்கா போவோம்? அப்படிக்கா வந்துடும்ல. இப்படிக்கா இருக்குன்னா அப்படிக்கா ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு தான் நான் இப்படிக்கா வந்தேன். ஸோ இப்படிக்கா இருக்குன்னா அப்படிதான். தட்ஸ் த ஸ்பிரிட் மை பாய். பைத்தியக்காரா. சரி இப்படிக்கா போவோம். இதுதான் லாஸ்ட்டாக முடிச்சிடலாமா? எப்படிக்கா இருக்குன்னா வில்லங்க இருக்குது. தம்பி வில்லங்கமே. நீ ஏன்டா இப்போ வந்த வில்லங்கோ? டாய் ஒரு பொறுமைக்கு அளவுக்கு இருக்குடா. பொறுமைக்கு அளவு இருக்குடா பசங்களா. சீக்கிரம். ஓப்பா தம்பி இவ்வளோ ஸ்பீடாலாம் நீங்கள் துரத்தக்கூடாதுப்பா. நிஜமாக சொல்கிறப்பா, ரொம்ப தப்புப்பா. இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா. இப்போ பாருங்கள், இந்த ட்ரெயிலில் முடிச்சுட்டா நீங்கள் சொல்லுங்கள். இந்த ட்ரெயிலில் முடிச்சிடலாம். சரிங்க முடிச்சிட்டீங்கன்றீங்க. அப்போ பாங்க இப்போ முடிச்சுட்டு காட்டிடுறேன் பாருங்கள். சரி ஓடு. தவளை டக்குன்னு போப்பா. சீக்கிரம் இந்த லெவல்லே முடிக்க சொல்லிட்டாங்க என்ன. டக்குன்னு குதிப்பா. இப்படிக்கா நீ இங்கே நிற்ப தானப்பா? எங்கேப்பா நிற்பது? டக்குன்னு போப்பா தம்பி, சீக்கிரம் போப்பா. எனக்கு டைம் இருக்குப்பா. இந்த லெவலில் முடிக்க சொன்னீங்க. இவர் வந்துட்டாரே. இவர் கொஞ்சம் பெரியவர் வராமல் எதிர்றாங்க. ஓப்பா சீவி போட்டானே. தம்பி டக்குன்னு இந்த ட்ரெயினில் தானே வாங்கணும். நீங்கள் செகண்ட் ட்ரெயின் நீங்கள் என் மைண்ட் வாஷ் புஞ்சிச்சு வச்சுருங்களா? சரி வீட்டில் போயிடும். தம்பி ஏதோ வச்சு ரொம்ப டங்குன்னு. தம்பி நீ இங்கே நிற்ப தானே? டக்குன்னு போப்பா. டேய் டென்ஷன் கொடுக்குறீங்களா? டென்ஷன். சரிங்க 1 hour நீங்கள் வீடியோ பார்க்குற அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரில. எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு கேமை ரெடி பண்ணி தந்துருக்கேன் உங்களுக்கு. ப்ளீஸ் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. என் மண்டெல்லாம் சூடாகுது. போய் ஏதாச்சும் போய் சாப்பிடணும். அப்பா தம்பி போப்பா.
டக்குன்னு இப்போ நம்ம பெரிய பாய் வாங்க பாய். இப்போ ரிவர்ஸ் எடுக்க மாட்டீங்கல்ல? நல்ல பையன். சரி, இதுதான் லாஸ்ட்டா? அப்போ ஓ, தலைமையில் பின்னாடியிலேருந்து. ஓகே ஓகே. ஓடு ஓடு. ஓஹோ தம்பி போதும்பா, ஃபர்ஸ்ட்லேயே தாஸ். ஏய், நான் போட்டல கேட்கவே இல்லைடா தம்பி. என்கிட்ட இந்த பேய் விளையாட்டெல்லாம் என்கிட்ட. டேய் தம்பி, சம்ஸ்கிருதத்தை என் வாயிலிருந்து எடுக்கிறாய் நீ. அதுக்கெல்லாம் அசரவான்னு நினச்சிங்கிறியாடா? அசரமாட்டேன். அப்போனா என்னை நோண்டி பார்க்குறீங்க. சின்ன பையன்னு பார்த்தா நோண்டி பார்க்குறீங்களா? இருங்க. சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணோம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. அமர்க்கலமாகவே இருக்கே. அப்படிதான்ப்பா தம்பி. என்ன வேணாலும் தேத்துனாங்கப்பா தம்பி. நான் எதுக்கும் அசர மாட்டேன். அப்படிதான். பர்ஃபெக்ட் மூவ். அப்படிதான்ப்பா தம்பி. போப்பா உங்கள் வீட்டுக்கு தம்பி. இங்கே எவ்வளோ என்ட்ரி கொடுப்பேன்னு நானே. போப்பா. இப்போ என்னப்பா பண்ணணும்? வந்துட்டீங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன தடா வேணும்? உனக்கு என்ன தடா கொடுக்க முடியும் என்னால்? என் மூலையே கடனாக கேட்குறான். அப்படிதான்ப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டு வரானே. தம்பி போயிட்டு வாப்பா டக்குன்னு. அங்கே ஒருத்தன் எதிர்ப்பான். போப்பா. அவ்வளோ போங்கடா. டே தவளை, நீ இதெல்லாம் பண்ணி உயிரோடு இருக்கணுமா? அப்படிதான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 3 பேட்ரி கஷ்டம். தள்ளின்னு போப்பா. கூட்டின்னு போப்பா. ப்ரோ, எங்கள் ஒருத்த வீட்டுக்கு போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் நான். போயிட்டு வா பாட்டிக்கிறோம். வந்துட்டான்ப்பா தம்பி. ஒருத்தன் வரேன்னா தம்பி. டேய் போங்கடா. டேய் நான் ஐயோ சார். தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் இது எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்டு. அவன் ஏன் நடுவில் ஏஞ்சிக்கணும்? அவன் ஏஞ்சிக்கிறது மறந்து போச்சே. சரி தம்பி, வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் டக்கு என்னையும் கூட்டுன்னு போங்கன்னு சொல்லியே. சரி பரவாயில்ல. ஓகே. நெக்ஸ்ட்டு தம்பி வீட்டுக்கு. தம்பி வீட்டுக்கு போகிற தம்பி. போயிட்டு வாப்பா. சீக்கிரம் போயிட்டு வாப்பா. இவனை மறந்து போகிறேனே நான். என்ன மனுஷனா என்ன? இன்னும் இதெல்லாம் பார்ப்பீங்களா 50 நிமிஷத்துக்கு? என்னோடய கர்மாந்திர பேச்சு எல்லாமே பார்த்தா சரி. எல்லாம் ஒரு நம்பிக்கை அளவுக்கு தும்பிக்கை அளவுக்கு தான் போடுறது. சரி தம்பி சீக்கிரம் வாப்பா, வீட்டுக்கு போவோம். தம்பி நீ ஏதோ ஒருத்தன் வரேன்னா இப்போ பாருக்கண்ணா அன்ட்டு. ஓகே, ஐம் கோனா எண்ட் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னால் முடியல, அப்படி தான் சொல்ல போகிறேன். தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு எவனோ சொன்னானே. என்னையும் கூட்டுட்டியாண்டா போகிற பைத்தியக்காரா? ஏய் என்னடா இப்படி டென்ஷன் படுத்துறீங்க? எல்லாருக்கும் இந்த டென்ஷன் இருக்கா? எனக்கு புரியல. தம்பி வாங்க சர்ன்னு இழுத்துன்னு போங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து விடுங்கோ. இதாங்க பண்ணிங்கிறாங்க இவங்க. போப்பா, போயிட்டு வாப்பா டக்குன்னு. தம்பி இப்போ ஒருத்தன் ஏஞ்சிக்கணுமே. தம்பி ஏஞ்சிக்கினியா? நீ ஒரு கேப். இப்போ விர்சல் விடுவான் தம்பி. விர்சல் அப்போ சாமி. இது இத்தனைக்கும் 2ஆம் லெவல். தம்பி நீ ஏதாச்சும் வில்லங்கத்தை தருவியான்ட்டு தான் அப்படிதான் தெரியும். நெக்ஸ்ட்டு ஸோ ஐயோ சாமி. பேக்ரவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தோணுது எனக்கு. என்னமோ எதுக்கு? ஹே சபாஷ். நெக்ஸ்ட் இப்படி வா. என்ன ஏதோ ஆச்சு இல்லை? என்னாச்சு? வந்து போச்சு இவர் ஏதாச்சும். ஓ
என்னப்பா ஆச்சுன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. தம்பி சீக்கிரம். அப்படி தான் எனக்கு அப்படி தான் கேம் ஆடவே வராது சுத்தமாக. ஏதோ போக்கில் ஆடுறேன், பேக்கு மாதிரி. ஹெல்ப் பண்ணுங்கள், கைடு பண்ணுங்கள். சுத்தமாக முடியல. ஏன் இப்படி ஆகுது? ஏன் பாருங்கள், தெரிஞ்ச இடம் தெரியுது, காலை வர விட போகிறான்ட்டு. ஆனாலும் அதுதான் போய் வீரேன். தம்பி சேர்த்துருப்பா. தம்பி என்ன விளையாட்டுப்பா இது? போர்ட்டலுக்குள்ளே விளையாடிங்கிற என்னை ஒரே இதில் இழுத்துணும்ப்பா. நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன், ஆரம்பிக்கலாம். ஓ சாமி சாமியோ. தம்பி சீக்கிரம் கூட்டுன்னு பாப்பா. இரு, இந்த லெவலே முடிக்கணுமா சொல்லுங்கள், முடிச்சிடலாம். இல்லை அடுத்த லெவலு அது பேசிட்டு முடியல. இல்லை இன்னும் பேசிகிட்டு இருக்கேங்க நான். இப்போ பாருங்கள், ஆறாமல் முடிச்சிடுறேன் தம்பி. இல்லை தவளையை முடிச்சிடுறேன்னாங்க. கேம் எப்படியா? ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்கீங்களே, உங்களை எப்படி? என்னத்த சொல்ல நான் இந்த மாதிரி எல்லாம் கேமு உருவாக்குறவனுக்கு தம்பி என்னோடய வாழ்த்துக்கள்ப்பா. இந்த மாதிரி கேமு எவ்வளோ வேணாலும் உருவாக்குங்க. இந்த மாதிரி நானும் தோற்றுக்குன்னே இருப்பேன். நீங்கள் தோக்குற ஒரு ஆள் வேணும்னா ஜெயிக்கிறதுக்கு எவனும் இருக்கும், நிறைய பேர் இருப்பான். தோக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருப்பான். அதுதான் இந்த விஜிஎஸ். டக்குன்னு வாங்க. அப்படி தான் தவளை ஒரு 300 வாட்டி இறந்துட்டு இருப்பாப்பா ஒரு நாளைக்கு. உனக்கு சாவே கிடையாதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. உன்னை வெட்டுறான், குத்துறான், பாருங்கள் இப்படி போய் வெடிக்கிற, பீஸ் ஆகுற. அவன் என்னான்ட்டு தெரிஞ்சும் போய் அங்கேயே குதிக்கிற. போங்கடா டே. இந்த லெவலுக்கே இவ்வளோன்னா வெறும் 3 தான் வச்சுருக்கான் லாஸ்ட்டில். அதுக்கெல்லாம் துணியும் காணாமல் ஓட தான் செய்யணும் போல இருக்கு. தம்பி டக்குன்னு இன்னும் கொஞ்சம் தம்பி, இன்னும் கொஞ்சம். எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க நிஜமா. என்ன இந்த ஃபுல் கேமே முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணிடுவேன் நான். அவ்வளோ டென்ஷன் ஆகுது எனக்கு. இருங்க, இந்த லெவலில் முடிச்சு கொடுத்துடலாம். தம்பி டக்குன்னு வா தம்பி. போட்டல எனக்கு டைம் ஆகுது. I'm a busy man, you know. Why are you doing this like bro? Very bad. வெரி பேடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. ரொம்ப தப்பு ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது பார்த்தா. பேக்ரவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கே ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிற இடம் அப்படி. ஸோ அதுக்கெல்லாம் காப்பிரைட் கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை தும்பிக்கை முடிச்சிட்டேன். என்ன இது? என்னத்த பண்ணோம்? என்னத்த பண்ணோம்? ஒன்னொன்னா அன்கவர் பண்ணிங்கண்ணா நான். அப்படிதான் பாய். டக்குன்னு போப்பா, இந்த வாட்டி டக்குன்னு முடிப்போம். இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் புஞ்சிச்சு. எங்கப்பா பட்டனு? தம்பி பட்டனு அவ்வளோ தூரம் ஏன்ப்பா போகிறேன்? அப்படி தான் இந்த வாட்டி கொஞ்சம் புஞ்சிச்சு. சரன்னு போய் சரன்னு இறங்கி இங்கே சரன்னு நீங்கள் இறங்கிடுவோம். இது இவர் போயிட்டோம், இவர் பின்னாடியே போயிட்டு அமுத்திட்டு இப்படி வந்துடுவோம்மா. எப்படி தம்பி இருப்பா, நான் இப்படி வரேன் தம்பி. ஒவ்வா இப்படிக்கா வாப்பா, இது அமுத்து. இருங்க, இப்படிக்காவா, இப்படிக்காவா, கீழே வா, இப்படிக்காவா, டக்குன்னு போ. இல்லைங்க, அங்கே இடம் முடிஞ்சிச்சு. திருக்கு தக்கிட்டா தான் லாஸ்ட்டு கடைசி. ஏதோ ஒன்று பெருசாக நடக்கிறான். இவ்வளோ சிம்பிளாக கொடுக்குறோமா? என்ன இது, ஏதோ டென்ஷனுக்குது. தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா வெட்டிட்டீங்க. சரிங்க, டக்கு டக்குன்னு பார்த்து எல்லா பட்டனும் டக்குன்னு போட்டு இப்படிக்கா போக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வந்துட்டோமே. இது இப்படி வைக்க மாட்டேனே லாஸ்ட் ரவுண்டு. நான் போக போக கிட்ட ஆயினே இருக்கு. தம்பி நீ எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் வர? என்னை விட சீக்கிரம் போகிற. முஷ்டம் இதுண்ணா, இது லேண்ட்ஸ்கேப்பு 0.5. தம்பி
டெவில சிரிக்கிற ஏன்டா சிரிக்கிற பார்ட் 2 அப்போனா இதுதான் பார்ட் 2 அப்பா எவ்வளோ 1 hour 1 hour ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பார்ட் 2. இவனை 3ஆவது நாள்லேயே முடிக்க முடியுதா இல்லை 4 நாள் ஆகுதான்னு பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். நாளைக்கு இதுவே இருக்காது. பாய் ஃப்ரம் விஜிஎஸ். பாய் பாய் பாய்.